மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷாவுக்கு விமான நிலையத்தில் பாஜக, அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போதே தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இதனால் பாஜக தேசிய தலைவர்கள் அடிக்கடி தமிழகம் வந்த வண்ணம் உள்ளனர். அதன்படி பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித் ஷா தமிழகம் வந்துள்ளார். விமானம் மூலம் நேற்றிரவு 10:30 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் நேரில் வரவேற்பு அளித்தனர். தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா மதுரையில் இன்று மாலை நடைபெறும் பாஜக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனிடையே நேற்றிரவு மத்திய அமைச்சர் அமித் ஷா தங்கும் விடுதி அருகே பறந்த ட்ரோனால் பரபரப்பு ஏற்பட்டது. அமித் ஷா வருகையொட்டி மதுரையில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமித் ஷா வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு பறந்த ட்ரோனால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் தடையை மீறி ட்ரோன் பறந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.